நாய் இருக்கா? அங்க இல்ல, இங்க. இது சுமியோட ஃபார்ம் ஹவுஸா? இல்ல, இதான் என் வீடு. வீடா? இல்ல அது வந்து அம்மா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க, எதுவும் நினைச்சுக்காத. கடவுளே, பைத்தியமா இருப்பாளோ? வலது காலை வச்சு ஏறு. அம்மா, நீ சீக்கிரமா வந்துட்டியா? இது யாரு கூட இருக்க பையன்? உன் கூட வேலை செய்யற பையனா? ரொம்ப வலிக்குதுப்பா, அதான் படுத்துட்டு இருக்க. நீ எதுவும் நினைச்சிக்காத. தம்பி, நீ சுமியை டிராப் பண்ண வந்திருக்கியா? அம்மா, இது என்னோட ஹஸ்பண்ட். ஓ, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ என்னடி சொல்ற? இந்த சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டியா? ஸ்கூலுக்கு போற டைம்ல அவனை கடத்திட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு? கிழவி அடியை, நீங்க தானே சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணாமலே போயிடுவேன்னு. இப்போ உங்களோட கவலை சரியாயிடுச்சுல? அதுக்கு எதுவும் தெரியாத சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? ஐயோ, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? இதுல கல்யாணம் வேற. கல்யாணம் பண்ணது நீங்க இல்லல, நான் தானே. அத நானே பாத்துக்கிறேன். இனிமே நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், நானே என் விஷயத்தை பாத்துக்கிறேன். அது எங்க வீட்டுல நடக்காது. இப்பே நீங்க எது வெளில போ. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நான் சுமேஷ் கிட்ட சொல்றேன். அப்படின்னா நீங்க அவன் வீட்டுக்கே போங்க. அடி, இங்க பாரு சுமித்ரா, என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி சுனில் கிட்டையும் நடந்துக்காத. ஆள் பார்க்க சைலண்டா இருந்தாலும் வயலண்ட் ஆனவன். அம்மா, ஆசீர்வாதம் தரீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? என்ன எதுவுமே பேசாம போயிட்டாங்க. இது கொஞ்சம் ஓவரா இருக்கே. பையனுக்கு 23 வயசு, பொண்ணுக்கு 33 வயசு. சுமி, நீ ஓகே தானே? இல்ல ஏஜ் கன்ஃபியூஷனுக்கு ரீசன் நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல தங்கச்சி, உனக்கு கல்யாணம் பண்ண இந்த சின்ன பையன் தான் கிடைச்சானா? இதெல்லாம் தான் சரி. இப்ப ஃபேஷன் இப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணுங்களை அவமானப்படுத்துறதுக்காக. ஸ்கூலுக்கு போற டைம்ல அவனை கடத்திட்டு வந்துட்டியா? உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனை இங்க கூட்டிட்டு வரதுக்கு? கிழவி, எதுவும் தெரியாத சின்ன பையனை கல்யாணம் பண்ணிட்டு வருவியா? ஐயோ, இனிமே இந்த ஊர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? லாக் ஆயிருச்சு. என்ன சுனில்? சூடா இருக்கு. ஃபேனு? ஃபேன் இல்ல. என்ன சுனில்? தண்ணி. தாகமா இருக்கு.
மிச்சம் எனக்கு வேண்டாம். வேண்டாமா? நீங்க சத்தம் போட்டதை நிறுத்தினா நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். ஐயோ கடவுளே. இவங்க என்ன தூங்கலையா? ஹலோ சுமி, நீ 2 days லீவ் அப்ளை பண்ணியிருந்தல்ல, அதை ராகவன் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. உன்னை இன்னைக்கே வர சொல்லிருக்காரு. ஓகே ரேவு, நான் வரேன். அது கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் லீவு போட்டுட்டேன். சீக்கிரமாகவே நான் ஜாயின் பண்ண வேண்டியது வரும். அப்போ மொத்தமாக பிரச்சனையாக தான் இருக்கும் போலயே. ஆமாடா. அப்போ லோன் கிடைக்கிற விஷயமும் நடக்காது, அப்படி தானே? நான் அன்னைக்கு பேங்க்காரங்களோட ட்ரிப்பு போகும்போது எல்லார் கூடயும் பிரச்சனையாயிடுச்சு. அதனால அது எதுவுமே நடக்காதுடா. நல்ல விஷயம்டா. டேய், நான் விட ஒரு விஷயம் சொல்லணும். டேய் மச்சான், டேய் ஒரு ஐடியா இருக்கு. என்னது? டேய் சுகுமார்ண்ணே, டேய் அவர் செங்கல்பட்டுல தான் இருக்காரு, போய் அவரை பாடுறா. அவர் அந்த ஊர்ல பெரிய ஆள் இல்ல, அவர் கண்டிப்பா ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஏய், நீ ஒன்று பண்ணு. நீ சீக்கிரமே அவரோட நம்பர் அட்ரஸ் ஏதாவது ஒன்று சென்ட் பண்ணு. அதை நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வெரி மை பாய். சுகுமாரண்ணா. சுனில், சுனில், என்னாச்சு சுமி? எப்போ வேலையில ஜாயின் பண்ணணும்? அது லீவ் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிடுவேன். நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? எனக்கு லீவு கிடைக்கல. அப்படியா? நான் போகிறேன். கால். மச்சான் சொல்லுடா, என்னாச்சு? டேய் மச்சான், நான் உனக்கு சுகுமார் நம்பர் அனுப்பியிருக்கேன். நீ அதை வச்சு தேடி பாரு. ஓகேடா மச்சான், தேங்க்ஸ் மச்சான். ஓகே. பாத்தில்ல, கம்பெனிலேருந்து தான் கால் வந்துச்சு. செம பிஸியாக இருக்கேன். மீட்டிங், அர்ஜென்ட் மீட்டிங். சுமி, அந்த சர்டிஃபிகேட் மேட்ரு சொன்னில்ல, சுமி போக முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன போட்டா? வேணாம். ஓகே தானே? ஓகேடா. அண்ணா, ஒரு சர்பத்து. சொல்லுங்க. சுகுமாரண்ணா, நீயா? என்னடா? என்னாச்சு? பாரா, RX மகா வண்டிடா. யோ பாய்ஸ், டேய் உடனே சுகுமார் எப்படி இருக்கு? எப்படி அவன் இருக்கு? எங்க இருந்து கிடைச்சது? இது அவ கொடுத்த கிஃப்ட்டடா. யாரு? அந்த FB அக்காவா? நீங்கள் உங்களை நைஸாக செட் பண்ணிட்டீங்களா? யா. டேய், ஒரு ரவுண்டு போலாமா? வரியா? வரவா? வந்து ஏறு. அவளுக்கு எப்படி ஒரு லக் அடிச்சிருக்கு பாரு. நம்ம அப்புறம் பாப்போம். பாய் பாய். வீடா போனா பயப்பட மாட்டியே? அவங்கள ரொம்ப நம்புறேன். மச்சான் போறத பாத்தியா? எப்பா இதே போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணை இந்த ஆள் கல்யாணம் பண்ணுறோம்டா. சுகுமார் செம்மல்ல. கண்டிப்பாக என்ன கட்டிடுவோம். மனுஷன் இல்ல? உனக்கு எதுக்குடா இந்த வேலை எல்லாம்? சரி, இப்போ நீ என்ன பண்ண போற? எதுவும் இல்லாதனால தானே நான் உங்களை பார்க்க வந்தேன் சுகுமாரண்ணா. நீ என்னை பத்தி என்ன கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னோட நிலைமை எல்லாம் இதான். அப்போ ஊர்ல உங்களை பத்திலாம் ரொம்ப டாப்பா தானே பேசுனாங்க. ஆமா, புடுங்கினாங்க. என் லெவலை தான் பார்த்தல்ல. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்டா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவன் புருஷன் வந்ததே எங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அப்பவே நான் கிளம்பிட்டேன். ஏன் சுகுமாரண்ணா நீங்க எப்படி? நீ இப்ப இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத.
நீ அந்த பொண்ணோட செலவில் வாழாம இருக்கிற அரியர் பேப்பர்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு வேலையில் போய் சேரு. இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன மாதிரி வாழ்க்கை பூரா குளிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். படிப்பு ரொம்ப முக்கியம்டா, இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும்டா. ஏய் சுகுமாரே, ஆ வந்து குளுக்க. பாத்தியா, இதான் என் நிலைமை. சரி ஓகேடா. மீட்டிங் என்னாச்சு? என்ன மீட்டிங்? ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல. நல்லா இருந்துச்சு, சூப்பர். நீ உண்மையிலே வேலைக்கு போனியா? போனேன். ஞாயிற்றுக்கிழமையா? இன்ஃபோ பார்க்கில் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு சொன்ன? இன்ஃபோ பார்க்கா டெக்னோ பார்க்கா? அது ஓஎம்ஆர்ல எல்லாம் இருக்கு. அப்போ அங்கேயே ஒரு பிரான்ச் இருக்குல்ல, அங்கே. எங்க? செங்கல்பட்டுலையா? அந்த செங்கல்பட்டு பிரிட்ஜ் இருக்குல்ல, அது பக்கத்து பில்டிங்க்கு பின்னாடி எங்கள் ஆஃபீஸ், அவ்வளோதான். நீ ஓஎம்ஆர்ல தானே வேலைன்னு சொன்ன. செங்கல்பட்டு சிட்டிக்குள்ள எதுக்கு சுத்திட்டு இருக்க? உண்மையை சொல்லு. என்கிட்ட போய் தானே சொன்ன. உனக்கு உண்மையிலே வேலை இருக்கா? அது அப்போல இருந்து எல்லாரும் முன்னாடியும் நான் ஃபெயிலியர் தான் சுமி. இப்போ ஓ முன்னாடியும். என்னோட அப்பாவும் என்னோட அண்ணனும் என்னை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணாவை மாதிரி படி, அண்ணாவை மாதிரி இரு அப்படின்னு. நான் என் அண்ணா கிடையாது, நான் தானே சுமி, இல்லையா சுமி? என்னோட ஆசை என்ன தெரியுமா உனக்கு? படிச்சு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். ஆனால் எதுக்கு என்ன படிக்க வச்சாங்க? இன்ஜினியரிங். நான் ஃபெயில் ஆயிட்டேன். தப்பா? எனக்கு தெரியாது, உன் முன்னாடி தப்பா தெரியும். பட் என் முன்னாடி அது ஐ வாண்ட் மை ட்ரீம், ஐ லைக் மை ட்ரீம். எனக்கு அதை அச்சீவ் பண்ண சுமி. ஏன் இஷ்டத்துக்கு என்ன படிக்க வச்சிருந்தா இன்னைக்கு சுமி முன்னாடி நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருப்பேன். ஆனால் நான் தோத்துட்டேன் சுமி. ஐ எம் சாரி. நம்பியிருப்பாளோ? யாரு சொன்னா சுனில் தோத்து போயிட்டேன்னு? என்ன கல்யாணம் பண்ணதுனால உன்னோட கனவும் லட்சியமும் வீணா போயிடாது சுனில். அதை நான் நடத்தி காமிக்கிறேன். இன்னையில இருந்து உன்னோட கனவு தான் என்னோட கனவும். ஒர்க் அவுட் ஆகுது. சுனில், சுனில் எழுந்துரு. ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? அதை நான் சொல்றேன். அப்புறம் உன்னோட டாக்குமெண்ட்ஸும் சர்டிஃபிகேட்டும் வேணும். டாக்குமெண்ட்? ஓ லோனா? செல்ல குட்டி. நம்ம இங்க என்ன பண்றோம்? வா சொல்றேன். என்னன்னு சொல்லு. நான்சி. சுமி. சார், மே கம் இன்? எஸ் சார், இவங்க தான் நான் சொன்ன ஆளு. கம் ஆன் சிட். வாட் டு யூ டு? நான் பேங்க்ல கிளர்க்கா ஒர்க் பண்றேன். ஓகே. பிபி அட்மிஷன் தானே? யாருக்கு? ஏம்மா, இது யாரு? என்னோட ஹஸ்பண்ட் சார். இவனை பார்த்தா புருஷன் லட்சணம் மாதிரியே இல்லையே. ஹஸ்பண்டுக்குன்னு தனி லுக் இருக்கா? இல்ல, கன்வென்ஷனல் லுக் எல்லாம் இருக்குல்ல. இது கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் சார். யோ, நீ வெளில போ. சரி சார். டேய், 1 மாசம் ஆச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி. ஆனா நான்சி சொன்னதுனால we will take you. ஓகே? அப்போ ஆல் தி பெஸ்ட். இது என்னது? நீ ஹாப்பி தானே? என்ன ஹாப்பி? இதான் நான் சொன்னேனா? கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்னா அதோட வலி மற்றவங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இவங்க தான். அப்புறம் நான் கஷ்டப்படுவேன்னு நீ நினைக்க வேண்டாம். ஏக்கா, பப்ளிக்காவா ரொமான்ஸ் பண்றீங்க? நான் கூட நவுந்துருவா. ஆமாக்கா, அவனையும் கூட்டி எங்க போறீங்க?
சுனில் எழுந்துரு, காலேஜுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போல, எனக்கு போக வேணாம். சுனில், சுனில். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே இல்ல, ஆல் தி பெஸ்ட். ம். Binomial distribution can be defined as என்ன யோசிச்சிட்டு இருக்க? வைஃபை பத்தி. சுகுமாரண்ணா, ஆ? ஒரு பிரச்சனை. என்னடா? அவ என்ன எல்கேஜி பையன் மாதிரி பார்க்குறா. ஆ? அப்போ உங்க 2 பேருக்குள்ள எதுவும் நடக்கலையா? அப்போ வா, இனிமே இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு நினைக்க வேண்டாம். நல்லா கேட்டுக்கோ. முதல்ல நல்ல பிஎஸ்ஓ போட்டு குளிக்கணும்னா நல்ல நிறைய போட்டு நல்லா ரசிச்சு குளிக்கணும். அப்புறம் நம்ம பான்ஸ் போட்டிருக்குல்ல, அது நம்ம உடம்புல லைட்டா அப்படியே உடம்பு பூரா நல்லா பூசி விடணும். பூசுறேன். அப்புறம் சந்தனத்தோட அத்தர் அப்படியே கழுத்துல வச்சு தேய்க்கணும். நல்ல இஸ்திரி போட்ட வெள்ளை சட்டையும் அப்புறம் ஒரு நைஸ் வேஷ்டியும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், சட்டையோட முதல் 2 பட்டன் திறந்தே இருக்கணும். ஃபேன் அது ஃபுல் ஸ்பீடில் அப்படியே சுத்தட்டும். இலையில சுத்தி வச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லிப்பூ டேபிள்ல எங்கேயாச்சும் வச்சுட்டு நீ அப்படியே தள்ளி நிக்கணும். டோரை திறந்துட்டு அவ வரும்போது அந்த மல்லிப்பூவோடையும் அத்தரோடையும் வாசனை அப்படியே காத்துல நல்லா பரவி இருக்கணும். உன்னோட அந்த நடையும் அந்த பார்வையும் இங்க பாரு சுனிலு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நீ பா. ஐ லவ் இட். சுனில், இது உனக்கு தேவையான புக்ஸ், நல்ல படி. ஓகே.